பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். என்ன அவனுடைய சாயல்? என்னத்தை அவன் மறக்கிறான்? எதில் பார்க்குறான் அப்படின்னா, வேதத்தில் பார்க்குறான். வேதம் ஒரு கண்ணாடியை போல இங்கே செயல்படுது. அந்த வேதத்தில் அவன் பார்க்கும்போது அவன் யாருன்றத அவன் அறிந்து கொள்கிறான். வேதம் சொல்லுது, களவு செய்யாத, பொய் சொல்லாத, கொலை பண்ணாத, விபச்சார வேசித்தனம் பண்ணாத அப்படிங்கும்போது இவன் அந்த வேத வசனங்களை தியானிக்கும்போது அவன் உணரப்பட்டு அந்த சாயல் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டு அவன் அதை சரி செய்து கொள்ள வகையாகுது. அதே போல் லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது, உங்கள் பணத்தை வட்டிக்கு கொடுக்கக்கூடாது, ஏழை எளியவர்களை தாங்கணும், பிறரை நேசிக்கணும், பிறரை அன்பு கூறணும், பிறரை மன்னிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், வீம்பு, வைராக்கியம், பழிவாங்கும் எண்ணம் இருக்கக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லும்போது இது ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா உடனே அவன் அந்த கண்ணாடி மூலமாக பார்த்து அதை சரி செய்து கொள்ள முடியும். ஆனால் இதெல்லாம் அவன் இந்த வேதத்தினோட நடந்து கொண்டிருக்கும்போது தான் நிகழும். வேதத்தோடு பயணித்து கொண்டிருக்கும்போது, வேத வார்த்தைகளை தியானிக்கும்போது அது நமக்கு ஒவ்வொரு விஷயத்தை சுட்டி காமித்து கொண்டே இருக்கும். நீ இதில் சரியில்லை, நீ அதில் தவறி இருக்க, இதை நீ சரியாக செய்யலை, நீ இப்படி பேசியிருக்கணும், இங்கே கோவப்பட்டுட்ட, இங்கே மன்னிக்கலை, இங்கே கொடுக்கலை, இங்கே தாழ்மையாக இல்லை அப்படின்னு என்ன பண்ணும், அந்த வேதம் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போது நம்முடைய சாயலை நாம் சரி செய்து கொள்ள அது வாய்ப்பாக அமையும். இது ஒரு நிலை. இன்னொரு நிலை என்ன? அந்த வேதத்தை விட்டு வெளியே வந்த பிறகு சுத்தமாக எல்லாவற்றையும் மறந்து விடுவது, அந்த சாயலை மறந்து விடுவது, நம்முடைய குற்றங்கள் குறைகளை மறந்து நாம் சுகபோகமாக வாழ்வது. அதை தான் அந்த வசனம் சொல்லுது. அதே போல் ஒரு ஆலயத்துக்கு போகிறோம், ஆலயத்துக்கு போகும்போது ஆண்டவருடைய வார்த்தை அங்கே வெளிப்பட்டு நாம் குத்தப்படும்போது, ஒப்பு கொடுக்கப்படும்போது எல்லாம் சரியாக இருக்கும். சரி, ரைட்டு, நம்ம இனிமேல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆலயத்தை விட்டு வெளியே போயிட்டா அதை அப்படியே மறந்துட்டு துணிகரமாக வாழ்கிறது. இப்படி செய்யக்கூடாது. இப்படி துணிகரமாக வாழ்கிறவங்களுடைய நிலை என்ன ஆகும்? மணலின் மீது வீடு கட்டுறவர்களுக்கு ஒப்பாவார்கள். ஒரு மணலினால் வீடு கட்டினது போல இருப்பாங்க. அது எந்த விதத்துலேயும் உறுதியாக இருக்காது, எந்த விதத்திலையும் பலம் வாய்ந்ததாக இருக்காது. ஒரு சின்ன காற்றடித்தாலோ ஒரு மழை பெய்தாலோ அது இடிந்து விழுந்து சரிந்து மொத்தமும் அழிந்து போகும். அதுபோல தான் அவங்களுடைய வாழ்க்கை நிலை அமையும். ஏன்னா அவங்களால உறுதியாக கட்டப்பட முடியாது. அவங்க ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க, மணலை போன்று இருப்பாங்க, கரைந்து போகிறவர்களாக இருப்பாங்க, அழிந்து போகிறவர்களாக இருப்பாங்க. அதனால் நாம் வேத வசனம் என்கிற கண்ணாடியில் நம்முடைய சாயலை சரி செய்தால்தான் நாம் பலப்பட முடியும். இல்லை, அதை விட்டு வெளியே வந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு சுகபோகமாக வாழ்ந்தால் நாம் மணலுக்கு ஒப்பானவர்களாக மாறிடுவோம். அடுத்தபடியாக, நான் இனிமே பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வார்த்தைகள் இருதயத்தில் வைத்து என்று சங்கீதக்காரன் சொல்கிறது போல அந்த வார்த்தையை நாம் இருதயத்தில் வைத்து அனுதினமும் தியானித்து கொண்டே இருக்கும்போது நாம் பாவம் செய்வது தடுக்கப்படும், பாவத்தில் விழமாட்டோம். இன்னும் ஆண்டவரிடத்தில் அதிகமாக நம்ம பலப்பட அது வாய்ப்பாய் அமையும். அப்போது நம்முடைய வீடு அஸ்திபாரமிட்ட வீடாக இருக்கும், கிறிஸ்துவின் மீது அஸ்திபாரமிட்ட வீடாக இருக்கும். எந்த காற்றடித்தாலும், புயல் அழைத்தாலும், மழை வெள்ளம் வந்தாலும் அதை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு அது பலம் வாய்ந்ததாக இருக்கும். அடுத்தபடியாக, நம்மை நாமே வஞ்சியாதபடிக்கு
திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்கணும். எண்ணத்தினாலெனில், ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். அந்த திருவசனம் ஆகிய கண்ணாடியில், வேதத்தில் தன்னுடைய சாயலை சரி செய்யாமல் போனால் அவன் வெறும் பார்க்கிறவனா மாத்திரம்தான் இருக்க முடியும். அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி செய்யும்போது தான் நாம் நித்திய வாழ்வை பெற முடியும். அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, தன் சாயலை சரி செய்து கொள்ள வேண்டும் வேதம் என்கிற கண்ணாடி மூலமாக. அதை விட்டுட்டு நாம் வெளியே வந்துட்டோம் அப்படின்னா, அதை மறந்து விட்டோம் அப்படின்னா, நாம் நிலையான வாழ்வை பெற முடியாது. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.